ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களும் ஜெயமாக முடிய வேண்டும் என்றால் தானியேல் செய்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும்போது மெய்யாகவே தானியேலுக்கு காரியங்கள் எப்படி ஜெயமாக மாறினதோ உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். தானியேலுடைய காலத்தில் 2 ராஜாக்கள் காலத்தில் அவருடைய காரியங்கள் ஜெயமாக மாறினது என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய நாட்களில் உங்கள் ராஜாக்களின் காலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ராஜாக்கள் மாறி வந்தாலும் நம்முடைய காரியம் ஜெயமாக மாற வேண்டும் என்றால் தானியேல் என்ன செய்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய காரியங்களை தேவன் ஜெயமாக மாற பண்ணுகிறார். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் காரியம் ஜெயமாக முடியாதபடிக்கு அநேக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் என்னுடைய காரியங்கள் ஜெயமாக முடியாதா என்ற ஒரு கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெயமாக மாறுவதற்கு தானியேல் செய்த காரியத்தை செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேல் என்ன செய்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவதற்காக 3 வேளையும் அவர் ஜெபித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் 3 வேளையும் தவறாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள் வந்தால் அந்த சூழ்நிலையிலும் தானியேல் 3 வேளையும் தவறாதபடிக்கு ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் சோதனை வந்தபோது கூட எல்லா அதிபர்களும் எல்லாரும் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்க கூடாது என்கிற ஒரு முடிவை அவர்கள் தீர்மானித்து ராஜாவினிடத்தில் கையெழுத்து போட்ட போதிலும் தானியேல் அந்த ஜெபத்தை நிறுத்தாதபடிக்கு அவர் ஜெபித்து கொண்டிருந்ததனால் அவருடைய காரியம் ஜெயமாக மாறினது. அவருடைய வாழ்க்கையில் சிங்கத்தின் கெபியில் போட்டபோது கூட தேவன் அவரோடு இருந்து காரியத்தை ஜெயமாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, தானியேலுடைய வாழ்க்கையில் அவர் இன்னொரு காரியத்தை செய்தார். தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய உணவு காரியங்களில் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை தானியேலைப் போல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தகர்த்து நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவன் நம்முடைய காரியங்களை ஜெயமாக மாற பண்ணுகிறார். தானியேலைப் போல பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் காத்து கொள்ள வேண்டும். தானியேலைப் போல 3 வேளையும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் தானியேலுடைய வாழ்க்கையில் செய்து அவருடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை பெற்றிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை காரியங்கள் ஜெயமாக முடியவில்லை என்று கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட பாரத்தோடு கூட ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தானியேலைப் போல 3 வேளையும் நீங்கள் தவறாமல் செவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தானியேலைப் போல பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. தானியேல் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு அவருக்கு மிகவும் அவர் முயற்சிகளை செய்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை ஜெயத்தை காண வேண்டும் என்றால் தானியேலைப் போல நாம் ஜெப வாழ்க்கையிலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் நம்மை காத்து கொள்ளும்போது மெய்யாகவே தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது போல உங்களுடைய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் ஜெயமாக முடிய செய்கிறவராக இருக்கிறார். நாமும் தானியேலைப் போல வாழ்வோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலத்தில் எத்தனை ராஜாக்கள், எத்தனை அதிபர்கள் மாறினாலும் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய பரிசுத்தத்தையும் ஜெப வாழ்க்கையும் நாங்கள் காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தானியேலைப் போல எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.